நல்லவங்களுக்கு எப்போவுமே கடவுள் சோதனை தான் கொடுப்பாரா அப்படின்னு இப்போ ரசிகர்கள் சொல்லி வந்துட்டுருக்காங்க. அதற்கு காரணம் பிரபல கன்னட நடிகர் பார்த்தோன்னா உடல்நலக்குறைவு காரணமாக அமெரிக்காவில் சிகிச்சை பெற போகிறதாக சொல்லியிருக்கிறாரு. அதுதான் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவிட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும். யமனை வெல்ல அமெரிக்கா கிளம்பியிருக்காரு சிவராஜ்குமார். சிவராஜ்குமார் கன்னட திரையுலகில் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்றது தெரியும். நடிகர் மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளர்னு பல முகங்களை கொண்டவர் தான் யார் அப்படின்னா சிவராஜ்குமார். இவர் புனித் ராஜ்குமார் 2021ஆம் ஆண்டு தன்னுடைய 46வது வயதில் ஹார்ட் அட்டாக் காரணமாக இவ்வுலகை விட்டு பிரிஞ்சார். அந்த பிரிவுக்கு பின்னர் அவரை பற்றி பல நல்ல விஷயங்கள் வெளி உலகத்துக்கு தெரிய வந்துச்சு. ஏழை குழந்தைகளை தத்தெடுத்து கல்வி கொடுக்குறாரு, ஆதரவற்றோருக்கு இல்லம் நடத்தி வராரு, முதியோர் இல்லம் ஆரம்பித்து வயதானவர்களை காத்து வருகிறார் அப்படின்லாம் வந்துச்சு. புனித் ராஜ்குமாரின் அண்ணன் சிவராஜ்குமார் கேப்டன் மில்லர், ஜெயிலர் போன்ற படங்களில் தமிழ் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றார். மனதில் நீங்காத இடம் பிடிச்சிருக்கிறாரு. தன்னுடைய அப்பா காலத்தில் சொத்துக்களை பிரிக்கும்பொழுது அதன் மூலம் கிடைக்கும் முக்கால்வாசி சொத்துக்கள் ஆதரவற்றோருக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். நான் ஒரு நடிகன், என்னுடைய வாழ்க்கையை நான் நடித்து பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு 10 வருடங்களுக்கு முன்பே மக்களுக்காக சொத்துக்களை அள்ளி கொடுத்துட்டாரு. இப்பொழுது படங்கள் நடிப்பதிலிருந்து விலகி 6 மாத காலம் ட்ரீட்மெண்ட்டுக்காக அமெரிக்கா போயிருக்காரு. ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருப்பதாகவும் அதற்காக தான் படங்கள்லேருந்து விலகுகிறார் அப்படின்னு ஆந்திரா மக்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்பொழுது தான் அவருக்கு பார்த்தீங்கன்னா புற்றுநோய் இருக்கிறதாக அவர் ஓப்பனாக சொல்லலை. ஆனால் எனக்கு இது 4 பார்த்தோன்னா டேர்னாக சிகிச்சை போகும் அப்படின்னு சிவராஜ்குமார் அவர்களே சொல்லியிருக்கிறாரு. அதனால் அவருடைய உடல்நிலை எதுவாக இருந்தாலும் சீக்கிரமே சரியானு ரசிகர்கள் அவருக்கு ஆறுதலை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு புறம் இருக்க, தஞ்சை செல்வி அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்ற மாதிரியாக பார்த்தோன்னா ஒரு வீடியோ ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டு இருந்துச்சு. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு அவருடைய சகோதரர் சொல்லியிருக்கிறாராம். ஏற்கனவே அவருடைய கணவருக்கும் பார்த்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தப்போ வீட்டோடு இருந்துட்டார். அதனால் அக்கா தான் பாடி வீட்டை பார்த்துக்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கும் உடல்நிலை சரியில்லை, அக்கா இதுலேருந்து மீண்டு வந்தால் தான் நிச்சயமாக அவங்க எல்லாரையும் பார்த்துக்க முடியும் அப்படின்னு அவருடைய சகோதரர் இப்போ சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா ரசிகர்களிடையே பரவியிருக்கு. அதனால் அவங்களுடைய தம்பி தெரிவிச்சிருக்கக்கூடிய உருக்கத்தை பார்த்துட்டு சீக்கிரமே அவங்களுடைய உடல்நிலை சரியாகணும் அப்படின்னு ரசிகர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மிகப்பெரிய அளவில் பார்த்தோன்னா நல்ல நல்ல பாடல்களை பாடியிருக்கிறாங்க தஞ்சை செல்வி அப்படின்னு தான் சொல்லணும். கையளவு நெஞ்சுக்குள்ள அப்படின்ற பாடலை பாடி மிகப்பெரிய அளவில் மக்களுடைய நல்ல வரவேற்பை பெற்றவங்க. சீக்கிரமே உடல்நிலை சரியாக நம்முடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.